வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2016ல நான் வந்து 5 எக்ஸாம் ஒரே வருஷத்துல 5 எக்ஸாம் பாஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து ஜெனரல் ஸ்டடீஸை எப்படி படித்தேன், எப்படி ஒரே வருஷத்துல 5 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சது. அதுக்கு முக்கியமாக ஜெனரல் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ் கூட படிச்சிடலாம். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் அவுட் சோர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் படிக்கணும் போது நிறைய பேருக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? செலக்ட் பண்ணி படிப்பேங்க. எப்படி இங்கே பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ப்ரூஃப் காட்டுறேன். நான் இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நான் என்ன தெரியுமா படிப்பேன்? ஃபர்ஸ்ட் சரிங்களா, 10th புக்கில் இந்திய அரசியலமைப்பு இந்த லெசனை படிச்சிருவேன். சரிங்களா, வரி வரியாக படிச்சிருவேன். ஏன் வரி வரியாக படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் இது கூடவே பேர் ரெண்டுத்தையும் ஒன்றா தான் படிக்கணும். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கில் இந்திய அரசமைப்புன்னு இருக்கும். இந்த 2 லெசனுங்க சரிங்களா, மிஞ்சி போனால் ஒரு 15லேருந்து 20 பக்கம் தான் இருக்கும். இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா நம்ப கூட மாட்டீங்க, மினிமம் 2லேருந்து 3 கொஸ்டின் நான் எவிடன்ஸ் வச்சிருக்கேன், காட்டுறேன். ஸோ இப்படி தான் நான் படிப்பேன். நெக்ஸ்ட் ரெண்டாவது நான் எப்படி படிக்கணும்? ரெண்டாவது சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் இதை படிக்கிறேன்னா ரெண்டாவது எதை படிப்பேன்? இதே மாதிரி 10th புக்கில் மத்திய அரசு, 10th புக்கில் மாநில அரசு சரிங்களா, அதுக்கப்புறம் 12th புக்கில் இந்தியாவின் கூட்டாட்சி. இது 3 லெசனும் ஒரு பேரா படிச்சுக்கணும். ரொம்ப கம்மி தான் இது கூட சரிங்களா. ஸோ இப்போ நான் இதை படிச்சுட்டேன். இதில் எத்தனை கொஸ்டின் வரும்னா மினிமம் 2லேருந்து 3 கொஸ்டின் உறுதியாக வருங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, இந்த 5 லெசன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 5லேருந்து 6 கொஸ்டின். 2025 குரூப் 4ல் 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கடவுளே, உண்மையாவா சொல்றீங்க? எங்க பக்கா ப்ரூஃப் எடுத்து வந்திருக்குங்க. தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்க. என்னைய கேட்டா பொது தமிழ் படிக்கத்தாம்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நிறைய பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆனா ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து செலக்ட் பண்ணி படிச்சா ஈஸியா வாங்கிடலான்றதுக்கு பக்கா எவிடன்ஸ் தான் காட்ட போறேன். 1 by 1 பார்க்கலாம். பாருங்களா? சரி, முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஜெனரல் ஸ்டடீஸுக்கு இந்த மாதிரி 1 by 1 உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்ல போறேனே. சரி வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஸ்ட்ராங்கான ஒரு யூனிட். நான் இதை எப்படி கோர்வையாக தான் படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்தியாவின் கூட்டாட்சி எடுத்துக்கிறேங்க. சரிங்களா, 12th புக்கில் இருக்கும். சரிங்களா, சரி இதை எடுத்துக்கிட்டா இதில் இருங்களேன், நான் ஒரு பக்கா எவிடன்ஸ் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அப்பா இதை பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2024, 2025, 22 எல்லாமே இருக்குது. நான் 1 by 1 காட்டுறேன் ப்ரூஃபோட. 2024 குரூப் 4 எக்ஸாமில் 164வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, கூற்றுல அரசமைப்பில் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம், தேசிய நலன் கருதி நாடாளுமன்றத்தில் இம்மாற்றம் செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா ரெண்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா 12th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டாட்சின்னு சொன்னேன் இல்லையா, இதில் இங்கே பாருங்க, நாங்கள் புக்கில் எடுத்து டைப் பண்ணி வச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம மெட்டீரியல் மாதிரி ரெடி பண்ணுறோம்ல, அதுக்கு இங்கே பாருங்க, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலவை அப்படின்னு சப்டைட்டில் இருக்கும். அதில் இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட் இது புக்கில் இருக்குதுங்க. நம்ம இதை நோட்ஸாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து புக்கில் இருக்குது, டைரெக்டாக புக்கில் இருக்குது தான். சரிங்களா, நீங்கள் ஒன்றும் செக் பண்ணி பாருங்க. ஆனால் இங்கே பாருங்க, அந்த லைன் அப்படியே இருக்கும். அரசமைப்பில் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தில் மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலவை மாற்ற முடியும், தேசிய நலன் கருதி அப்படியே வேக வேக படிச்சுட்டேன். இதான் இருக்குது சரிங்களா, அதுதான் அங்கே படிச்சுட்டு இல்லை. இந்த லைனை அப்படியே பிசிறு தட்டாம 2024 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்துட்டுமா, நான் எவிடன்ஸோடு காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்த ப்ரூஃப் காட்டுறேன். இது பாருங்க, நான் 1 by 1 ப்ரூஃபாக காட்டுவோம். இங்கே பாருங்களேன், இதில் நெக்ஸ்ட் இதில் பார்த்துருவோம். 2025 குரூப் 4ங்க 136வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, மாநிலங்களுக்கு இடையே, அதாவது மாநிலங்களுக்கு இடையே குழுக்களின் காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. புன்சி குழு, அப்புறம் வந்து ராஜமன்னார் குழு, சர்க்காரியர் குழு, வெங்கட செல்லையா குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி இது எங்கிட்ட இருக்குது, அதே யூனிட் எடுத்துப்போம். இதில் பாருங்க, இது அந்த யூனிட் தான் நான் முதல்லயே சொல்லிட்டேன், அதில் இருக்கிறது தான். இதில் வந்து கலர் பாக்ஸில் இருக்கும், நான் அதை இதுவே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பாருங்க, ராஜமன்னா இதில் வந்து இங்கே பாருங்க, மத்திய மாநில உறவுகளுக்குன்னு குழுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. இதுதான் கேட்டிருக்காங்க.
நிர்வாக சீர்திருத்த குழு இதை கொண்டு வரல. அடுத்தது ராஜமன்னார் குழு, சர்க்காரியார் குழு, புன்சி குழு, வெங்கட செல்லையா குழு அப்படின்னு. சரிங்களா, இந்த கொஸ்டின் தான் இங்க கேட்டிருக்காங்க. புரியுதா? இந்த கலர் பாக்ஸ்ல இருக்கிறது தான் நேரடியாவே கேட்டு வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? சூப்பருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது அது பாருங்க 2022 குரூப். இதுல பொறுத்துக மாதிரி சொல்லிட்டாங்க. சர்க்காரியார் ஆணையம், ராஜமன்னார் குழு, அதுக்கப்புறம் பொம்மை தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுல இது சி சொல்லல, ஏன்னா இந்த புக்ல பாருங்க அதே யூனிட் எடுத்துக்கிட்டேன். இந்திய கூட்டாட்சியில அதுல இங்க பாருங்க இங்க இருக்குது இல்ல குழுக்கள், அந்த குழுல ஒவ்வொன்றா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல இங்க பாருங்களேன் சர்க்காரியார் குழு, மாநில அரசாங்கம். இங்க பாருங்க இதுல வந்து என்ன கேள்வின்னா இங்க பாருங்க சர்க்காரியார் குழு, சர்க்காரியார் ஆணையமா, இந்த பாருங்க சர்க்காரியார் ஆணையம், மத்திய அரசாங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதை பாருங்க சர்க்காரியார் ஆணையம், மத்திய அரசாங்கம். அப்படியே பாருங்களேன் இதுல ஃபர்ஸ்ட் இதுதான் அப்படியே கேட்டுச்சிருக்காங்க. கரெக்டா? மத்திய அரசு. ஓகே, நெக்ஸ்ட் இதுலயே நான் பாருங்க இதுல கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இருங்க, நெக்ஸ்ட் இதுல வந்துடும். இங்க வந்து எஸ்ஆர் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இங்க பாருங்க பொம்மை தீர்ப்பு, இது என்னது? உச்சநீதிமன்றம். கரெக்டா இருக்க பாருங்க, அப்படியே இதுல தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வேற என்ன இருக்கு பாருங்க, சர்க்காரியார் பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம். வேற இங்க பாருங்க ராஜமன்னார் குழு. கரெக்டா? இது ராஜமன்னார் குழு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் அப்படின்னு இருக்கா. இதை பாருங்க ராஜமன்னார் குழு, தமிழக அரசாங்கம். இப்போ இந்த நான் 3 பேரை வச்சுக்கிட்டே இந்த கொஸ்டின் ஆன்சர் போடுறேன். டைரக்டா இந்த புக்ல தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் 2019 கூட எடுக்கலாம். 2019, 18 பார்த்தீங்கன்னா புக்கு வந்து பழைய புக்குக்கு போகும். ஏன்னா 19ல் தான் வந்து 11th புக்கு தான் கொண்டு வந்தாங்க, 20ல் தான் புது புக்கு வந்துச்சு 12th புக்கு. கரெக்டா? அப்படின்னும் போது நான் இப்போ 2019 குரூப் 4 எடுத்தா மேபி அது அந்த பழைய புக்கு தான் போகும். நம்ம பொறுத்த வரைக்கும் குரூப் 4 நீங்க புது புக்கு படிச்சா போதும், ஜெனரல் ஸ்டடீஸுக்கு. சரிங்களா? அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த யூனிட்ல தொடர்ந்து 2022, 2024, 2025 3 குரூப் 4 தலா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே வராங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ இதான் நம்ம முதல் படிக்க வேண்டிய லெசன். ஆனால் நம்ம இதை வந்து தனியாக இதை முதல் படித்தா புரியாது. அதுக்கு மத்திய அரசு மாநில படிக்கணும், படித்தாதான் புரியும். ஸோ இப்போ நான் முதல் லெசனில் தெளிவாக சொல்லிட்டேன் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் இது ஒன்று. கரெக்டாக புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்களேன். நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பு. அதுக்கு அடுத்தது வந்து 12th புக்கில் வந்து இந்திய அரசமைப்பு. இது ரெண்டுத்தையும் கோர்வையாக தான் படிக்கணும். அதுக்கு எவிடன்ஸ் காமிக்கிறேன். இது பாருங்க நான் 1 by 1 காமிப்போம். எல்லா கொஸ்டினுமே நான் எடுத்து வந்து வித் ப்ரூஃபோட. சரியா? ரைட்டு. இப்போ என்னன்னா இந்த கொஸ்டின் பாருங்க, இது பாருங்க 2024 குரூப் 4ல 114வது கேள்வியா கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இங்கே இருக்கு, இது வந்து இந்த புக்ல தான் இருக்கு. அதுல 10th புக்ல இந்திய அரசமைப்புல இருக்கு, இந்திய அரசியலமைப்புல இருக்குது. நான் இங்க பக்கத்திலே ப்ரூஃப் காமிச்சிருக்கேன். அங்க ஒரு கலர் பாக்ஸ் இருக்கும். அந்த கலர் பாக்ஸ்ல அதாவது 259வது பேஜ் நம்பர்ல கலர் பாக்ஸ் இருக்கும். 2004ஆம் ஆண்டு தான் இந்தியாவில் செம்மொழின்றதை கொண்டு வராங்க. அதுல முதல் வந்து தமிழை சொல்றாங்க, அது 2004. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியானது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். இதுல இந்த இந்திய அரசியலமைப்புல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இது 2024. அடுத்தது பாருங்க இதே 2024 குரூப் 4லயே இன்னொரு கேள்வி 162வது கேள்வியா கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி? இது பாருங்க கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறை கோட்பாடு பற்றி சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது இருங்க நான் நம்ம மெட்டீரியல் கூட காமிக்கிறேன். ஏன்னா அப்புறம் வந்து மெட்டீரியல் காமிக்க மாட்டீங்களான்னு சொல்லாதீங்க. இங்க பாருங்க இங்க இருக்குது, அது இருக்கு பாத்தீங்களா? இது அப்படியே நான் புக்கில் தான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இதில் அப்படியே லைனில் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு லைனாக பார்ப்போம். இதில் ரோமன் லெட்டர் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சட்டப்பிரிவு 36லிருந்து 51 வரை அரசு நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறுகிறது. எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அது பாருங்க பகுதி 4ல் வந்து 36லேருந்து 51 வரைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடு சொல்லுது. கரெக்ட். அப்போ இது ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் கரெக்ட். 2வது ரோமன் லெட்டர் டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து இதனை இந்திய அரசியலமைப்பு புதுமையான சிற்பம் என்று விவரிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதே இதுலயே பாருங்க இது இதுல ஒரு கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். நான் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருக்கேன். இதுல இங்க பாருங்களேன் புதுமையான சிற்பம் என்று டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 3வது ரோமன் லெட்டர் இந்த கொள்கைகள் நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். இதான் லைன்க.
முக்கியமான பாயிண்ட் முடியும்னு சொல்லியிருக்காங்களா, இது வரி வரியா ஏன் படிக்கணுன்றதுக்கு இதான் எவிடன்ஸ். இங்க பாருங்க, இதை புக்லயே செக் பண்ணுங்க. இந்த கொள்கைகள் நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. இங்க முடியாதுன்னு புக்ல இருக்குது, இன்னமா படிக்கணும் பாருங்க. இங்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அவசரத்துல நம்ம கரெக்ட் நினைச்சோம்னா மூணுமே சரியாயிடும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா மூணுமேனா இல்லை, இதான் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த இடத்துல மூணுமே சரின்னு சொல்லலை. ஆனால் நமக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், செகண்ட் ரோமன் லெட்டர் 100% கரெக்டு, தேர்ட் ரோமன் லெட்டர் 100% தப்பு. அப்போ 1, 2 தான் சரி. பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு தான் வரி வரியாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். கிளியரா புரியுதுங்களா? சரி, அடுத்தது இங்க பாருங்க, 2022 குரூப் 4 எக்ஸாம்ல 190வது கேள்வியா கேட்டிருக்காங்க. கீழ்காணும் செம்மொழிகளை கீழ்காணும் மொழிகள் செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஆக்சுவலி இதுதான் 2014 குரூப் 4லயும் செம்மொழி பத்தி தான் கேட்டாங்க இதே பாக்ஸ்ல. ஆனா இது தமிழ் எப்போ எந்த ஆண்டுன்னு கேட்டிருந்தாங்களா. ஆனா இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஆண்டுகள் அடிப்படையில். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்ங்க 2004, ரெண்டாவது சமஸ்கிருதம் 2005, மூணாவது தெலுங்கு 2008, கன்னடம் 4வது 2008, மலையாளம் 2013 மற்றும் ஒரிசா 2014. அப்ப இந்த வரிசையில கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பாக்ஸ்ல 2022லயும் கேட்டிருக்காங்க, 2024லயும் கேட்டிருக்காங்க. பாத்தீங்களா? செம்மையா இருக்குது இல்ல? ரைட்டு. அதே மாதிரி 2022 குரூப் 4ல 134வது கேள்வியா அடிப்படை கடமையிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது புக்ல இருக்கு. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத விட உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் காட்டணும் தான். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது இது பாருங்க, அதே 2022 குரூப் 4ல 184வது கேள்வியா இதுல இருந்து பார்த்தா இந்த என்னது இது தவறான இணைன்னு கேட்டாங்க. பிரிவு 14, 17, 21A, 26 இதெல்லாம் அடிப்படை உரிமையிலிருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 1ல வந்து கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நான் 2025 கொஸ்டின் ஒன்றும் காட்டல, அதையும் காட்டிடுறேன். 2025 குரூப் 4ல 186வது கேள்வியா இங்க பாருங்க, அரசு வழிகாட்டு நெறிமுறை மீதான சரியான கூற்றானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதையும் நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். அரசு நெறிமுறை கோட்பாடுல இருந்து கேட்கறாங்க. ஸோ இது ப்ரூஃப் இருக்கா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க. அடுத்தது இப்போ இன்னொரு 2025 குரூப் 4ல 187வது கேள்வியா கேட்டிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? 10th புக்லையும் 12th புக்கையும் கனெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு எவிடன்ஸ் காட்டுறேன் பாருங்க. இது 2025 குரூப் 4ல 187வது கேள்வியா கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, கூற்று ஏ வந்து இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசமைப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் வந்து இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடு USA போல இரட்டை குடியுரிமை வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 10th இதுல பாருங்க, இது 2 புக்கு கனெக்ட் ஆகும். என்னன்னா இப்போ கூற்றுன இந்திய அரசியலமைப்பு உள்கட்டம் கூட்டாட்சி அரசமைப்பாகும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது எங்கிட்ட இருக்கு பார்க்கலாம். அது பாருங்க, புக்கில் நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இருங்க, அதை எடுத்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போதான் புரியும். ஓ சாரி, இதுவாகுது. சரிங்களா? எங்கே இருக்குது? இதிலே கூட பாருங்களேன். இதில் இதை பாருங்கள், 10th புக்கில் இதை இருக்குது பாருங்கள். நான் புக்கில் எடுத்து வந்திருக்கேன். இதில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள்னு இருக்கும். சரிங்களா? அதில் இங்கே பாருங்கள், கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ மத்திய மாநில அரசு கரெக்டா? அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் இந்திய அரசமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி அரசமைப்பு கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இது இரட்டை குடியுரிமை ஐக்கிய அமெரிக்க மாதிரி. சரிங்களா? ஐக்கிய அமெரிக்க நாடுகள் மாதிரின்னு சொல்லிட்டாங்களா. இது வந்து 10th புக்ல கிடையாது, இது 12th புக்ல தான் இருக்கு. சரிங்களா? இது பாருங்க, இந்த இடத்துல இங்க பாருங்க, இதுல முக்கியமா இங்க பாருங்க, ஒற்றை குடியுரிமை பிரிட்டன்ல இருந்து நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இரட்டை குடியுரிமை ஐக்கிய அமெரிக்க நாடுகள் சொல்றாங்க, தவறு. அப்போ கூற்று ஏ கரெக்ட், காரணம் ஆர் வந்து தவறு. கரெக்டா? கரெக்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த புக்கும் படிக்கணும், இந்த லெசனும் படிக்கணும், அந்த லெசனும் படிக்கணும். கிளியரா புரியுதுங்களா? ஒரு லெசனை வச்சு ஆன்சர் போட முடியாது. அதுக்கப்புறம் இதுலயே இன்னொரு எவிடன்ஸ் காட்டுறேன் பாருங்க. நான் இது பாருங்களேன், 2 புக்கு நான் படிக்கணும்னு சொல்றேன் இல்லையா? இதுல இது பாருங்களேன், அரசு வழிகாட்டு நெறிமுறை 2025 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. 186வது கேள்வியா இதுல இங்க பாருங்களேன், இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் புக்ல இருக்கும். அதாவது புக்லன்னா 10th புக்ல அரசு வழிகாட்டு நெறிமுறை உறுப்பு 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்றாங்களா. இது எங்க இருக்குது? 10th புக்லயே இருக்குது. கரெக்டா? நம்ம அதை காமிச்சிருக்கோம். இது பாருங்க, இது பாருங்க 36ல இருந்து 51 வரைக்கும் இது 10th புக்ல இருக்கு. கரெக்டா? கரெக்ட். 10th புக்ல
நெக்ஸ்ட் ரெண்டாவது லைன் பாருங்களேன், ரெண்டாவது ரோம் லெட்டர். அரசமைப்பு உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனைகளை ஸ்பானிஷ் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டதுன்றாங்க. ஸ்பானிஷ், ஓகேவா? பட் இது வந்து என்னது, அரசு நெறிமுறை கோட்பாடு. இது 10th புக்கில் கிடையாது, 12th புக்கில் தான் இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க, அயர்லாந்துல தான் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை எடுத்திருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்க, ஸ்பானிஷ்னு சொல்றாங்க. ஸ்பானிஷ் கரெக்டா? அப்போ ரோமன் லெட்டர் 2 தவறு. இப்போ பாருங்க, அப்போ இந்த லெசன் 12th புக்கையும் 10th புக்கையும் இந்த 2 லெசன் படிச்சாதான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதா? இதை படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஆனா இது வரி வரி தான் படிக்கணும். பரவாயில்ல, இதை படிச்சா 2 கொஸ்டின்ங்க, உறுதியா சொல்லலாம் 2 கொஸ்டின். இதை படிச்சா ஒரு கொஸ்டின் மத்திய அரசு மாநில அரசு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதில் நம்ம கூட்டாட்சி 12th புக்கில் வந்து இந்தியாவின் கூட்டாட்சி சொன்னோமா, அதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. பர்ஃபெக்டான எவிடன்ஸ் எடுத்துருக்கேன். இதைத்தான் உங்களுக்கு ப்ளூ பிரிண்டா. இப்போ எப்படி நம்ம பொது தமிழ்ல முதல் வந்து 21 தலை படிச்சா 40 கேள்வி வரும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் நம்ம எடுத்துருவோம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல முதல் என்னன்னா ஒரு 25 கேள்வி வர மாதிரி. இப்போ 25 கேள்வியில நான் 5 கேள்விக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா? இது பாருங்க, இவ்வளவுதான். நான் இருங்க பாருங்க, மொத்த நோட்ஸும் காமிக்கிறேன், 5 மார்க்குக்கு மட்டும். சரிங்களா? 5ல இருந்து இது என்ன சொல்லலாம்னா இங்க பாருங்க, இவ்வளவுதான். சரியா? இது பாருங்க, இவ்வளவுதான். ஓகேவா? தெரியுதா ஸ்கிரீன்ல? இதை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா 5ல இருந்து 7 கொஸ்டின் உறுதியா கேட்பாங்க. அப்போ நம்ம இதே மாதிரி செலக்ட் பண்ணி 25 கேள்வி வர மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன், படிங்க. அதை ஃப்ரீயா நம்ம கிளாஸும் எடுப்போம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா புரியும் நம்புறேன். இதுக்கு நான் ஒவ்வொரு எவிடன்ஸா காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ரீ தான். வீட்டுக்கு அனுப்புறது மட்டும் இந்த பிரிண்டர் சார்ஜ் கேட்போம். அது எவ்வளோன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். எப்படி இருக்குது பிளான்னு சொல்லுங்க. நான் இப்படிதான் படிப்பேன். நான் படிச்சா இப்படிதான் செலக்ட் பண்ணி படிச்சுட்டு தூக்கி போட்டு போயினே இருப்பேன். பல்கா 1000 பக்கம் வாங்கி வச்சுக்கின்னு லைன் பை லைன் எல்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டேன். நமக்கு ஏறவும் ஏறாது. சரிங்களா? கண்டிப்பா புரியும் நம்புறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோல இப்போ இதுக்கு ஒரு 5ல இருந்து 7 கொஸ்டின் சொல்லிட்டேன்னா, இதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ்ல இது ஒரு பாலிட்டி, அதே மாதிரி ஹிஸ்டரி, ஐஎன்எம், அதே மாதிரி யூனிட் 6 புவியியல், இதெல்லாம் செலக்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் லெசனை மட்டும் தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்க போறேன். அதை படிச்சா 75 கேள்வியில 25 கேள்வி உறுதியா விடும். இதான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ பிரிண்ட்ல நகர்த்த போறோம். சரிங்களா? பிளான் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல அதை பத்தி அப்டேட் பண்றேன். கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.